உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். மோட்டார் விபத்து இழப்பீட்டு மனுக்களை 6 மாத காலத்திற்குள்ளாக தாக்கல் செய்யவில்லை என்றால் இழப்பீட்டை கோர முடியாதா? இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் பகீரதி தாஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கின் மனுதாரர் ஒரு மோட்டார் விபத்து இழப்பீட்டு மனுவை காலதாமதமாக தாக்கல் செய்திருக்கிறார். விசாரணை செய்த தீர்ப்பாயமானது 2019 கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் மோட்டார் வாகன சட்டம் பிரிவு 166 உட்பிரிவு 3 படி 6 மாத காலத்திற்குள்ளாக அந்த இழப்பீட்டு மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும். அவ்வாறு தாக்கல் செய்யவில்லை என்றால் அவர்கள் இழப்பீட்டை கோர முடியாது என்று சொல்லி தள்ளுபடி செய்திருக்கிறது. மனுதாரர் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார். விசாரணை செய்த உச்சநீதிமன்றமானது மோட்டார் விபத்து இழப்பீட்டு மனுக்களை காலக்கெடுவுக்கு உட்பட்டது என்று கூறி தள்ளுபடி செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றமானது மோட்டார் வாகன விபத்து உரிமைகோரல் தீர்ப்பாயம் மற்றும் உயர்நீதிமன்றங்களுக்கு ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்த மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு மனுக்களை எப்போது வேண்டுமானாலும் தாக்கல் செய்யலாம் என்று இந்த தீர்ப்பின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.